திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபக்கூட்டம். இம்மாத ஜெபக்கூட்டம் ஆகஸ்ட் 9. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் MT ஜெகன். கர்த்தரை மாதிரி நம்ம நேசிச்சவங்க வேற யாருமே கிடையாது. அவரே ஒரு காரியத்தை கொடுக்காம வச்சிருக்கிறாருன்னா இப்ப அது நமக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அவர் ஏற்ற நேரத்தில் அதை கொடுப்பாரு. சுவிசேஷகர் எல் வின்சென்ட்ராஜ். எத்தனை நாளைக்கு கனி கொடுக்காமல் இருப்பாய்? எத்தனை நாளைக்கு வேதத்தை நம்பாமல் ஜெபிக்காமல் இருப்பாய்? எனக்காக ஜீவனையை கொடுத்தார். இனி என் வாழ்க்கை அவருக்காக. பாடல் மற்றும் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து காலை 9 மணிக்கு பேருந்து புறப்பட்டு வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம் வருவதற்கும், மீண்டும் ஜெபக்கூட்டம் முடிந்தவுடன் ஜெபமையத்திலிருந்து செல்வதற்கும் சிறப்பு பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் சில தகவலுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நாணலை தேவன் என்றும் முறித்து போடுவதில்லை. மங்கி எரிகின்ற திரியை அவர் அணைத்து போடுவதில்லை. உடைந்து போன உன் மனதை தேவன் இடித்து போடுவதில்லை. மனம் சலித்து போன உன் வாழ்வை அவர் அழித்து போடுவதில்லை. நிமிர்ந்து நிற்கச் செய்வார், விளக்கு எரியச் செய்வார். உன்னை நிமிர்ந்து நிற்கச் செய்வார், உன் விளக்கு எரியச் செய்வார். என்னை அபிஷேகத்தால் உன் பாத்திரம் நிரம்பச் செய்வார். அபிஷேகத்தால் உன் பாத்திரம் நிரம்பச் செய்வார். நிரம்பி வழியச் செய்வார். உன்னை நிரம்பி வழியச் செய்வார். விரிந்த நாணலை தேவன் என்றும் முறித்து போடுவதில்லை. மங்கி எரிகின்ற திரியை அவர் அணைத்து போடுவதில்லை. கட்டுக்களை அவிழ்த்திடுவார், உனக்கு இறங்கிடுவார். உன் கட்டுக்களை அவிழ்த்திடுவார், உனக்கு இறங்கிடுவார். உன் சிறையிருப்பை மாற்றி திரும்ப சேர்த்துக் கொள்வார். உன் சிறையிருப்பை மாற்றி திரும்ப சேர்த்துக் கொள்வார். நெறிந்த நாணலை தேவன் என்றும் முறித்து போடுவதில்லை. மங்கி எரிகின்ற திரியை அவர் அணைத்து போடுவதில்லை. நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்.
போடுகிறார். கழுதின் இளமையை போல் திரும்ப இளவயதை தருவார். கழுதின் இளமையை போல் திரும்ப இளவயதை தருவார். திரிந்த நாணலை தேவன் என்றும் முறித்து போடுவதில்லை. பந்தி எரிகின்ற திரியை அவர் அணைத்து போடுவதில்லை. தகப்பன் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வது போல் தகப்பன் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வது போல் தமக்கு அஞ்சுவோர்க்கு தேவன் இரக்கம் செய்திடுவார். தமக்கு அஞ்சுவோர்க்கு தேவன் இரக்கம் செய்திடுவார். தெரிந்த நாணலை தேவன் என்றும் முறித்து போடுவதில்லை. அங்கே எரிகின்ற திரியை அவர் அணைத்து போடுவதில்லை. பாவத்திற்கு ஏற்றபடி நம்மை நடத்துவதே இல்லை. நம் பாவத்திற்கு ஏற்றபடி நம்மை நடத்துவதே இல்லை. நம் குற்றத்திற்கு ஏற்றபடி நம்மை தண்டிப்பதே இல்லை. நம் குற்றத்திற்கு ஏற்றபடி நம்மை தண்டிப்பதே இல்லை. தெரிந்த நாணலை தேவன் என்றும் முறித்து போடுவதில்லை. அங்கே எரிகின்ற திரியை அவர் அணைத்து போடுவதில்லை. உடைந்து போன உன் மனதை தேவன் இடித்து போடுவதில்லை. மனம் சலித்து போன உன் வாழ்வை அவர் அழித்து போடுவதில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை இரக்கம் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். ரோமர் 8:36 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையில், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பவன் யார்? எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உலகத்தில் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பிரிவினைகள், சமாதானம் இல்லை, ஒருமனம் இல்லை. கணவனுக்கு விரோதமாய் மனைவி, மனைவிக்கு விரோதமாய் கணவன், பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர், பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள், மொழியின் பேரால் பிரிவினைகள், ஜாதியின் பேரால் பிரிவினைகள், மதத்தின் பேரால் மதவாதிகள் ஆங்காங்கே மற்ற மதத்தினரை துன்பப்படுத்தி இந்த பொருளெல்லாம் அந்த கடையில் வாங்காதீங்க, மாற்று மதத்தினர் அப்படிலாம் சொல்லி நோட்டீஸ் ஒட்டுவதை பார்க்குறோம். தேசத்தின் பேரால் பிரிவினை. இது எல்லாத்துக்கும் நல்ல காரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாத்தான் அவன்தான் சிதறடிக்கிறவனா, பிரிவினையை கொண்டு வருகிறவனா. நாகும் 2:1 நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு ஒரு பேரே வைத்திருக்கிறார், சிதறடிக்கிறவன். சிதறடிக்கிறவன் ஒரு மனத்தை கெடுத்து விடுவான். மோசைக்கு விரோதமாக ஆரோனையும் மீரியாவையும் எழுப்பி ஜனங்களை பேச வச்சு மனமடைய வச்சுட்டான்.
எலியாவுக்கு விரோதமாக பல பேரை எழுப்பிட்டான். இயேசுவின் வாழ்க்கையில் பாருங்க, பல பேரை பேசும்படி அவன் தூண்டி விட்டு கொண்டே இருந்தான். யூதாசை தூண்டி விடுகிறான், பிரிவினை ஏற்படுத்துகிறவன். எப்படியாவது ஆண்டவர்கிட்ட அவங்கள பிரிக்கணும், சமாதானத்தை கெடுக்கணும். நிம்மதியாக இருந்தால் தானே, சந்தோஷமாக இருந்தால் தானே, ஒரு மனமாக இருந்தால் தானே ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உழைப்பாங்க. இவங்களை எப்பவுமே ஒரு பாடுகளில், ஒரு நிந்தையில், உபத்திரத்தில் இருக்க வைக்கணும்னு சொல்லி சாத்தான் பயங்கரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு விசுவாச வீரனாய் ஆணித்தரமாக சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்கிறவன் யார் அப்படின்னு சொல்றார். எவ்வளோ அன்பு இல்லை! ஆண்டவர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால்தான் அவர் முடிவு பரியந்தம் கர்த்தருக்குள்ள மறக்காமல் பின்வாங்காமல் நிலைத்திருந்தார். இயேசுவை பாருங்களே, பல இடத்துல அவரும் சொல்கிறார். குறிப்பாக ஒரு கணவன் மனைவியை பற்றி, திருமண காரியத்தை பற்றி சொல்லும்போது கூட இயேசு சொல்கிறார். மார்க்கு 10:9 நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? தேவன் இணைத்ததை, ஏற்படுத்தினதை, உண்டாக்கினதை மனிதர்கள் பிரிக்காதிருக்கட்டும். இன்னைக்கு இந்த மனுஷனுக்குள்ள தேவனை அறியாத, தேவனை நம்பாத, பாவத்துக்கு அடிமையாய் விற்கப்பட்ட அந்த மனுஷர்களை போய் சாத்தான் தூண்டிவிட்டு என்ன செய்யறான்? பிரிவினையை கொண்டு வருகிறான். இது உங்கள் குடும்பம், இது என் குடும்பம், இது உங்கள் அம்மா அப்பா, இது எங்கள் அம்மா அப்பா, இப்படித்தான் குழப்பத்தை உண்டு பண்ணி ஜாதி வெறிகளை தூண்டி கொலை நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் ஏற்படுத்தினதை மனுஷன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் மேலே உங்கள் உறவு எப்படி இருக்குது? வளர்ந்து கொண்டே இருக்குதா? முன்னேறி கொண்டே இருக்கிறீங்களா? இல்லை அன்பு குறைகிறதா, தேய்கிறதா? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நிலைத்திருக்கிறீர்களா, அல்லது எங்கேயோ தூரமாய் போனதை போல் இருக்கிறீர்களா? வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 59:2 நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் தெரியுமா? உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவினை பிரிச்சிருச்சு, அவருடைய முகத்தை மறைச்சிருச்சுன்றாரு. எவ்வளோ கொடுமையில் இந்த பாவம், அக்கிரமம், தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை துணிகரமாக செய்து அவர் உள்ளத்தை உடைக்கிறது. இப்படிப்பட்ட அந்த பாவிகள் சிதறடிக்கப்படுகிறார்கள், சாத்தானுடைய கண்ணியில் வலையில் விழுந்து போகிறார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த தேவனை விட்டு பிரியாமல் முடிவு பரியந்த நிலைத்திருக்கணுங்க. அதற்குத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து யோவான் 15:5 சொன்னான், நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதை கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு சொல்லுகிறேன், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, செயல்பட முடியாதுண்டா. அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக இந்த காலை நேர இந்த செய்தியில் இணைந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனோடு இணைந்திருக்கணும், அவரோடு ஒட்டிக்கொள்ளணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்தில் அறிக்கையிடுகிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே கிறிஸ்து விட்டு விலகாதபடி, பிரியாதபடி இந்த நாளில் ஆண்டவராகிய தேவன் உங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? வாருங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த நாளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறார்களோ, உம்மை விட்டு பிரியாதபடி, முடிவு பரியந்த நிலைத்திருக்க ஆண்டவரை விலகாதபடி உம்முடைய பிள்ளைகளை நிலைநிறுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ இவைகள் ஒன்றும்
கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நீ பிரிக்க முடியாது என்று பவுல் சொன்னது போல, எந்த ஒரு காரியமும் உடைய பிள்ளைகளை மனசஞ்சலப்படுத்தாதபடி சமாதானத்தோடு தேவ அன்பிலை நிறைந்து வாழ உம்மால் நடத்தப்பட உமக்குள் நிலைத்திருக்க உதவி செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.